நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துடைய தேர்ட் பார்ட், 3வது பாட்டை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி வல்லாம் போதேதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி வல்லாம் போதேதாக்கினாரே. கல்லான என் வல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். கல்லான என் வல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் திகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் திகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கு அவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கு அவர் ஆதரவே. ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா இலைக்கு மாறா உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா இலைக்கு மாறா உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமாய் திட்டுதே உந்தன் வாக்குகள் எம்மை, ஆற்றுதே உந்தன் சமூகமே. திட்டுதே உந்தன் வாக்குகள் எம்மை, ஆற்றுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன், பெரின்ப சியோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன், பெரின்ப சியோனில் வாழ்ந்திடவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ்லார், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லார். நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல இன்னைக்கு தேர்ட் பார்ட், 3வது பாட்டை தியானிக்க இருக்கிறோம். முதல் வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம். மேலும் உத்தமமான வேலை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும். அந்த அன்பின் அறிவை தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் முடிக்கிறோம். அந்த அன்பு அறிவுங்கிறது இணைந்து போகிற ஒரு காரியம். அன்பு பல வகையான அன்பு இருக்கும். இங்க ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் இருக்கா, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, அது அன்பின் நிமித்தம் தான் கொடுக்குறீங்க. ஆனா இது அறிவு கிடையாது. அதாவது ஒரு இறக்கம் வருது, காசு கொடுக்குறீங்க, போயிருக்கு, அதுக்கப்புறம் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா இங்க அப்படி கிடையாது. பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிற அன்பு தன்னை இணைத்து கொள்ளுகிற அன்பு. இங்க இந்த அன்பு நிமித்தம் அவர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லி சில வசனங்களா நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கொல்லைசீர் எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம் 10வது வசனம். கொல்லைசீர் 1:10. அன்பு என்ன செய்கிறது? நற்கிரியை. நெட்டு கட்டாயிட்டு இருக்குது, ஜெபிச்சு கொண்டே இருங்கள், என்ன செய்தி கட்டாயிரும். சரி, அன்பு நற்கிரியை. நற்கிரியைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். அதுதான் நற்கிரியை.
இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழ்க்கணும், சந்தேகமே இல்லை. அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில நாம் வாழும் பொழுது ஆண்டவர் எது எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலைசர் 1 சகல வித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, அது ஒரு கனி. இந்த கனியை தராத மரத்தை ஆண்டவர் வெட்டி போட்டோம். கூடாரி மரத்தை நிக்கிற வச்சுட்டாரு. நீங்க இந்த கனியை தரணும். அது என்ன கனினா நற்கிரி அனுத்தது. தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, சந்தோஷத்தோட கூடிய எல்லாவது சந்தோஷம். இப்ப இந்த பிலிப்பியர் முழுவதுக்கும் அடிப்படை ஒண்ணுதான் சந்தோஷம், ரிஜாய்ஸ். அந்த சந்தோஷம் உலக பிரகாரமா கிடைக்கிற சந்தோஷம், அது கர்த்தருக்குள் கிடைக்கிற சந்தோஷம். அந்த கர்த்தருக்குள் கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க நற்கிரியைகளாகிய கனியை தர வேண்டும். சரி, அடுத்து ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 1 தேவனுக்கு பிரியமான சகோதரரே. அப்ப நம்ம பவுல் நினைக்கும் போது சகோதரங்கிற உறவை சொல்லி அணைக்கிறோம். உறவு ரொம்ப 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 முக்கியம். ஏன் முக்கியம் அப்படி கேட்டீங்கன்னா, உலக மக்களுக்கு ஒரு உறவு இருக்கும். அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு அவங்க பணக்காரர்கள், பவர் அதிகமா இருக்குது, இவங்க எனக்கு சொந்தக்காரர். எப்படி சொந்தக்காரங்க? தலை சுத்தி 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 வருவாங்க. ஆனா எங்க அப்படி கிடையாது. உங்கள் விசுவாசத்தின் கிரியையும், பார்த்தீங்களா, விசுவாசம் கிரியா மாறும். நம்ம யாக்கோப்ல அதை டீட்டெயிலா பார்த்தாச்சு. விசுவாசம் எப்படி கிரியா மாறும். ஆபிரகாம் விசுவாசம் இருந்துச்சு. அதை எப்படி காமிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கை பலி செலுத்துவதன் மூலமாக செலுத்தல, அதுக்கு ரெடி ஆயிட்டார். அப்ப ஒருத்தருக்கு விசுவாசம் உண்டு, கிரியை இணைந்து பண்ணும். அது போல இங்க அன்பின் நிமித்தம் வருகிற நற்கிரியை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும். அன்பு பிரயாசப்படுறதுங்க, அதை நாங்க பிரயாசப்படுறதுங்க. அந்த அன்பு உங்களுக்கு ஒருத்தர் மேல இருந்தானா நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தர் போய் ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பீங்க. அந்த ரிக்வெஸ்ட் மூலமாக அந்த நபருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதைத்தான் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும். அன்பு அன்பு என்ன சும்மா இருக்கக்கூடாது, பிரயாசப்படும். அதான் யாக்கோபு சொல்றாரு, ஒருத்தன் வர்றான், அவன் பசியா இருக்கான், குளிரா இருக்குது, அவனுக்கு நீ என்ன செய்யணும், பசிக்கு சாப்பாடு கொடு, குளிருக்கு பெட்ஷீட்டை கொடு, அப்புறம் சொல்லு, நீயே எப்பா நான் அவனுக்கு ஜெபம் பண்ணுவேன், அப்படி உருக்கமா ஜெபம் பண்ணி ஆட்டி 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 ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே பசியாத்துக்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பெட்ஷீட் பர்வத்திலிருந்து கொண்டாங்க, எலியாவுக்கு ஒரு சால்வை கொடுத்தீங்களா ஆண்டவரே, அந்த சால்வை கொடுத்தாங்க கூடு அப்படிங்கிறாரு. அதான் அன்பின் பிரயாசம். சரி, 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1 எங்கள் ஜெபங்களிலே இடைவாங்காமல் உங்களை குறித்து விண்ணப்பம். யாருக்காக பவுல் ஜெபிக்கிறான்னா, அன்பின் பிரயாசம் இருக்கணும் உங்களுக்கு. பவுல் வரும்பொழுது நியூஸ் வருது, தெசலோனிக்கா சபை வரும்போது, பிரதர் இவர் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு, என்ன பண்ணாரு, இப்படி ஒரு ஆசீர்வாதம் காரியத்தை செய்து கொடுத்தாரு. அப்படியா, அந்த நற்கனியை இவர் கிடைச்சது எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பிரதர் மட்டும் போய் இதை செய்யலைன்னா இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. அதனால பவுலுக்கு ஒரே சந்தோஷம். பசம் ஜெபம் பண்ணும்போது இவங்களுக்கு காண்டி ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா ஜெபிக்கிறார். இப்போ பவுலுக்கு சந்தோஷம் கிடைக்குது, அந்த மக்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. நற்கிரியை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஜெபத்துல இணைத்து பார்க்கிறோம். ரைட். அடுத்து 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 1 நான் உங்களுக்கு சொல்றது, அன்பு, பிரயாசம், சந்தோஷம், ஜெபம் எல்லாம் இன்டர்லிங்க்ட், எல்லாம் இணைந்திருக்கு, பிரிச்சு போக முடியாது. 2 தீமோத்தேயு 1 நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களிலே உன்னை நினைத்து. தீமோத்தேயு நினைக்கிறார். ஏன் தீமோத்தேயு நினைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீமோத்தேயுக்கும் பவுலுக்குள்ள உறவு, அந்த நற்கிரியை. இந்த நற்கிரிங்கிறது பல வகையில வருங்க. சரி, எம் ஸ்டாலின் இங்க வந்துட்டார், வந்தனால நான் சொல்றேன். சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்னட்ட இருமல் இருக்கு அப்படின்னு வந்தார். எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்டாலின் சொன்னேன், எடுத்தாச்சு. எடுத்து எக்ஸ்ரே லேபில் போட்டானா எனக்கு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது, அது அலர்ஜி காஃப் அப்படின்னு சொல்லி. அவரு ஸ்டாலின் ஒரு சின்ன ஒரு டாக்டர். ஏன் அப்படின்னு சொன்னா, சில
இயற்கை வைத்தியத்தெல்லாம் சொல்லுவார், இந்த காயை சாப்பிடுற டாக்டர் அப்படின்லாம் சொல்லி அது எப்படி சாப்பிடணும் டெக்னிக்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதில் எதுவும் பருப்பு வேகலை. நான் அவருக்கு ஒரு சின்ன டப்பா ஒன்று சொன்னேன், ரோட்ராக் ஆஃப், இதை நீங்கள் உரியன ஸ்டாலின் உறிஞ்சா அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன். நெட்டு கட் ஆகிட்டே இருக்குது, திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் ஜிபிச்சுக்கிட்டே இல்லை இந்த செய்தி கிடைக்காது. சரி, ஸ்டாலின் விட்டுட்டு நம்ம வசனத்துக்குள்ள வருவோம், நோ டைம். 2 தீமோத்தி 1:3 நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களிலே உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகப்படுத்தி. இப்ப பவுல் ஜெபிக்கிறாரு தீமோத்திக்காண்டி, சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு. ஏன் தீமோத்திக்காக அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த கண்ணீர்னால பாருங்க, அதனுடைய 4வது வசனம் பாருங்க, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவுகள். மாயமற்ற விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்துல ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பு நமக்காக இருக்கிற அன்பா இருக்கணும், மற்றவர்களுக்காக இருக்கிற அன்பா இருக்கணும். அந்த அன்பின் மூலமாக நற்கிரியை வரும். இந்த நற்கிரியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது அன்பு இன்டர்லிங்க்ட், இதை பிரிக்கவே முடியாது. சரி, பிலோமோன் எடுத்துக்கோங்க, பக்கம் 296. பிலோமோன், இதுல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. முதல் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் எல்லா பரிசுத்தவான்களும் உள்ள உம்முடைய அன்பு. பிலோமோன், உங்களுக்கு பிலோமோனை பற்றி தெரியும், பெரிய ஸ்டடியை நம்ம எடுத்திருக்கோம். பிலோமோன் ஒரு ஆண்டவர் அறியாத மனிதர். அவர் பவுல் மூலமா ரட்சிக்கப்பட்டு சபையை வீட்டிலே சபையாக்கிட்டார். அவர்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரன் இவரை விட்டு ஓடி போயிட்டான். அவன் பேர் ஒனேசிமு. 10வது வசனத்துல இருக்கு. ஒனேசிமு ஓடி போயிட்டான். பல்கா ஏதோ ஒன்று அடிச்சு ஓடி போயிட்டான். கப்பல்ல போகும்போது ரோமுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த அடிமை என்ன நினைக்கிறான்னா, நம்ம ரோமாபுரிக்கு போயாச்சுன்னா நம்மளை ஒருவன் கண்டுபிடிக்க மாட்டாச்சு. பவுல் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பவுல் மூலமாக வழி நடத்தப்படுகிறார் ஒனேசிமு. ஒனேசிமு பவுலுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அப்பா மகன் ஸ்தானத்துல. அதனால்தான் என் மகன் பாருங்க, என் மகனாகிய நான் பெறாத என் மகனாகி மன்றாடுகிறேன். அப்ப இந்த பிலோமோன்ட்ட என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் நம்ம பார்க்க முடியும். 4வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் எல்லா பரிசுத்தத்திலும் உள்ள உங்களுடைய அன்பையும் உங்களுடைய விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டேன். அந்த பரிசுத்தம் இருக்கிற அன்பை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பார்க்கிறோம்னா, வீடை திறந்து விட்டாங்க, வீடை சபையை மாத்திட்டாங்க. வீடை சபையாய் மாற்றின பிறகு உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா தண்ணி எடுத்து குடிச்சு வரணும். ஃப்ரிட்ஜில் இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டேன் நம்ம எதுவும் கேட்க முடியாது. அப்படி அந்த அளவுக்கு அவருடைய அன்பு பிரயாசத்தை வெளிக்காட்டுகிற பிலோமோன் தான் அவர் பேசு. அது 6வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னில் உள்ள சகல நன்மைகளையும் தெரியப்படுத்துகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் நான் சகல நன்மையை தெரியப்படுத்துகிறதுனாலே. சகல நன்மை எப்படி தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிரியின் மூலமாக. வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க, இங்கதான் ஆராதனை நடக்கும், இங்கதான் நிச்சயப்படும். அப்ப ஆண்டவர் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறார். இப்ப இதை நம்ம எப்படி பார்க்கறோம்னா, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth. 2 வகையான வளர்ச்சி இருக்குதுங்க பைபிள்ல. ஒரு வளர்ச்சி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இங்க நம்ம பார்க்கறது ஆவிக்குரிய தான். இங்க பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை நடத்தியிருக்கிறார். எத்தனையோ அற்புதங்கள் நடத்தியிருக்கார். ஒரு மரித்த ஒருத்தனை உயிரோடு எழுப்புகிறார். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா அவர் போல இருக்கு சொல்லலாம்ல. எங்க வரியா, நான் பவுல் மரித்தவனை உயிரோட கொள்வதற்கு நீங்களும் என்ன செய்யணும், அதுபோல மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறதற்காக நீங்க ஆண்டோட்ட அந்த வரத்தை அன்பின் பிரயாசத்தை. அதுக்காண்டி பவுல் அந்த ஸ்பிரிச்சுவல் இல்லாத ஜெபம் பண்ணிருக்காரு. எஸ், பண்ணிருக்காரு. உறவுக்காக ஜெபிச்சிருக்கிறார். பவுலுடைய உலக பிரகாரமான ஜெபத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஸ்பிரிச்சுவல் ஜெபம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக இதுக்காக ஜெபிச்சிருக்கார். வாசிப்பாம ரோமர் 10வது அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா 10:1 பாருங்க. ரோமர் சகோதரரை இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படாத இஸ்ரேலுக்காக ஜெபிச்சிருக்கிறார். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு
ஜெபம். ஆனா இப்ப இந்த அன்பின் பிரயாசத்துல பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பின்னாடி என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்றவர்களுக்காக என்ன ஜெபிக்கிறீங்க, எதுக்காக ஜெபிக்கிறீங்க, யாருக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபிக்கும் போது உங்களுடைய நிலைமை எப்படி ஸ்பிரிச்சுவல் டெப்தா பாக்குறேன். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுல ஃபுல்லா நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இந்த வசனத்தை நம்ம எங்க இருந்து போகிறோம் அப்படின்னு நம்ம தான் உங்களுக்கு காமிச்சிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது மேலும் உத்தமமானவைகள், உலக பரமான காரியங்கள் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது லவ். இன்னைக்கு அன்பை பார்க்க போயிடும். நம்ம பல முறை தியானிச்சது. ஆனா எத்தனை முறை தியானிச்சாலும் அன்புங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு பழைய எங்க போனாலும் அன்பை தவிர இருக்காது. அன்பானது அறிவினாலும், அன்பு அறிவை நம்ம பார்க்க போறோம். இந்த அன்பு அறிவுங்கிறது பேசிக் ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஃபவுண்டேஷனை ஃபர்ஸ்ட் இந்த அன்பு எங்க இருந்து வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து வருகிற அன்பு. வாசிப்போமா? 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை முதல் வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது ரொம்ப லேசா புரியுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் சொல்லிருக்கேன். 4 8 இருக்கும், 16 அது இருக்கும். 4வது அதிகாரம் 1 யோவான் 4வது அதிகாரத்துல டபுள் 8 டபுள் 16. இது ஷார்ட்டா நினைவு வைக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம அன்பாகவே கிடையாதுங்க. அது முயற்சி பண்ணி நம்ம செய்யணும், அதுதான் நம்முடைய எஃபர்ட். ஆனா ஆண்டவர் உச்சன் தலை இருந்து உள்ளங்கால் வர அவர் ஆவி ஆத்மா சரீரம் அவர் ஃபுல்லாவே அன்பா இருக்கிறார். ஆனா இதை ஒரு சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். யெகோவா விட்னஸ் மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் அன்பா இருக்கார்ல, அவர் எப்படி நரகத்துல நம்மளை தூக்கி போடுவார். அதனால சான்ஸே கிடையாது. நீதி, இரக்கம், விசுவாசம் நியாயப்பிரமாணத்தில் காணப்பட வேண்டும். சரி, ஸ்டாலின் பட்டதை நீங்க தியானிச்சுக்கோங்க. அடுத்து 16 வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறான், ஆனால் என்ன, அன்பிலே நிலைத்திருக்கிறது. அபைட் நிலைத்திருக்கிறதாங்க நமக்கு பிரச்சனை. ஒரு நேரம் அன்பா இருக்கணும், ஒரு நேரம் கோவம் வந்துருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி கிடையாது. அவர் அன்பாகவே இருக்கிறார். அது எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. யோவான் 3வது அதிகாரம் 16 வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அது ஆண்டவர் உலகத்தின் மேல வைத்த அன்பை காட்டுகிறார். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மனிதன் மேல இது வருது. 1 யோவான் 3வது அதிகாரம் 16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும். இந்த விசுவாசிக்கிறவன்கிறது தான் பிரச்சனை. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறது கிடையாது. விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இடம் பிடிக்கும். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, குமாரனை கொடுத்து நம்மளால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அவரை தந்தொருளி இவளாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் எங்க அன்பு கூறார்? உலகத்தில் அன்பு கூறுகிறார். இந்த அன்பு தான் ஃபர்ஸ்ட் ஒரு அன்பு. இப்ப அந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒருத்தரை வழி நடத்துக்கிறீங்க, ஆண்டவர்களை வழி நடத்துறீங்க. வழி நடத்தும் போது பவுல் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். அன்பு, அந்த அன்பு எந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு உவமையை பவுல் காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுது. கர்ப்ப வேதனை, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில மிக மிக கஷ்டமான பாதைன்னா டெலிவரி பெயின். அதை கம்பேர் பண்ணிக்கிறார். இது எப்போ வரும்னா, அந்த ஆத்மா மேல உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கும். உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். கோயிலான்குளம் ராஜசேகர்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப மறித்து பரலோகத்தில் இருக்கிறார். நான் கேரண்டியா சொல்லுவேன். எப்படி பவுல் சொல்கிறாரோ, உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லி பிலிப்பியர்ல சொல்றாரோ, அதுபோல எனக்கு உறுதியா தெரியும் அவர் எங்க இருக்காரு, பரலோகத்தில் இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஹாஸ்பிட்டலோட அட்மிட் ஆயிருக்காரு. பிபி ஷூட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அது மாதிரி நீங்க அட்மிட் பண்ண பேஷண்ட் சொன்னாங்க.
நான் ஒரு 2-3 மெடிசன் சொன்னேன். அதுக்கப்புறம் சப்சைட் ஆயிடுச்சு. காலையில் நான் வந்தோடனே என் கூட சண்டைக்கு வந்துட்டார். சார் நீங்கள் ரொம்ப மோசம் சார். நான் என்ன பண்ணேன் ராஜசேகரன், நேற்று நீங்கள் ஒரு 3 மாத்திரையை கொடுக்க சொன்னீங்க, சாப்பிட்டேன், அது மட்டும் கொடுக்காட்டா நேற்று அப்படியே ஸ்வங்கன பரலம் வந்திருப்பேன் சார் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், எந்தளவு நிச்சயத்தோடு தானே ஒரு டோட்டலாக பின்மாற்றத்துக்கு போய் அப்படி ஒரு மனிதனை நான் கர்ப்ப வேதனைப்பட்டு வரேன். அதுக்கப்புறம் அவர் மறிச்சு பரலம் போயிட்டார். காரணம் என்ன, நமக்கு அவங்க மேலே ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பு அப்படி ஆழமான அன்பா இருக்கும். அது எப்போ கிடைக்கும்னா நம்மளோட அவங்களுக்கு ஒரு உறவு இருந்துகிட்டே இருந்தா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ திடீர்னு எங்க ஒரு அக்கா இருப்பா. அந்த அக்கா முன்னாடி ரெகுலராக நம்ம கேன்டீன்ல இருந்துச்சு. அந்த பொண்ணு பைபிள் ஃபர்ஸ்ட் வந்துடும். அவன் மக இன்னும் சேர்ந்து தான் அந்த செய்தியை கேட்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வேலையை விட்டுட்டு போனால் காணாமல் போய்விட்டான். காணாமல் போய் திடீர்னு ஒரு நாள் லாஸ்ட்டாக முடிகிற நேரத்தில் வரலாம். அவளுக்கு தெரியுமா என்னுடைய ப்ரேயர் டைம் நல்லா தெரியும். ஃபோன் வச்சிருக்கலாம், நல்லா வச்சிருக்கா. அப்போ அந்த ஆத்மா தூரமாக போயிடுச்சு. நான் பல நேரம் அந்த ஆத்மா மறந்துடுறேன். ஆனால் உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாசிப்போமா? இந்த அன்பு வளர வேண்டிய அன்பு, குரோத். இந்த குரோத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். வளர வேண்டிய அன்பு. எபேசியர் எடுத்துக்கிறோம். 4வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 4 கட்டையிட்டு இருக்குது. தயவு செய்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த செய்தியை முடிச்சு. இது ஒரு குரோத். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அடையத்தக்கதாக பூர்ண புருஷராகும்படி. பூரண புருஷன். இப்ப 2 வகையான ஆட்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். பூர்ண புருஷன்கிறது ரொம்ப முக்கியமான குரோத். ஒரு பஃபூன் நீங்க பாத்தீங்கன்னா, கோமாளி சர்க்கஸ்ல இருப்பான், பயங்கர பிரில்லியண்டா இருப்பான். உங்களை அப்படி சந்தோஷமா சிரிக்க வைப்பான். அவன் செய்யற ஒவ்வொரு காரியத்தை அவனால சிரிப்பை தாங்க முடியாது. ஆனா ஹைட்டு ஒரு 2 அடி அதான் இருப்பான். உங்களுக்கு அப்படி ஒரு பிள்ளை பிடிக்குமா? அல்லது ஒரு 5.5 அடி 5.25 அடியில ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அது மூளை வளர்ச்சியான பிள்ளை, ஹைட்டு கம்மி, ஜொல்லு விட்டுட்டு இருக்கும், இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் இது புத்தி சுவாதனம் இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆனா ஹைட்டு கலர் எல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கும். இல்லை 2ல எதுவும் உங்களுக்கு பிடிக்கும்? 2மே பிடிக்காது. உங்க பிள்ளைக்கு எந்த குறையும் கூடாது, அதான் உங்க ஆசையா இருக்கும். அது போல ஆண்டவருக்கும் ஒரு குழந்தையாக இந்த சபைக்குள்ள வரும். பைபிளே தெரியாது, கொஞ்ச நாளா பைபிள் தெரிய ஆரம்பிச்சு. அப்படியே அடுத்து குரோத் 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 வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஆண்டுடைய வாஞ்சு. அதனால்தான் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவு தக்கத பூர்ண புருஷனாருடைய இந்த பூர்ண புருஷனா ஆக நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அன்பு இருக்கணும், அன்பின் பிரயாசம் இருக்கும். அது இல்லாம இது நடக்காது. சரி, அடுத்து ஆண்டோடைய வாஞ்சை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். கொலேசியர் 1:3. கிறிஸ்து இயேசுவில் மேலுள்ள உங்களுடைய விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாருமே உள்ள அன்பையும் குறித்து நான் செய்வேன். இது ஒரு அந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 2 உறவு. நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல் உறவு. உங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள உறவு. நீங்க உங்க கூட இருக்கிற சகோதரர்களை நீங்க எவ்வளவுக்கு நீங்க அன்பு கூறுறீங்களோ அதை நாங்கள் கேள்விப்பட்டு. அடுத்த வசனம் பாருங்க. பரலோகத்துல உங்களுக்காக வைத்திருக்க நன்றி ராஜா. இந்த பூமியில இந்த சபையில உங்களோட இருக்கிற விசுவாசிகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு உதவி செய்றீங்களோ அந்த உதவி பரலோகத்துக்கு போயிருங்க. அதனாலதான் பவுல் சொல்லிட்டு, நீங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்துல உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நீங்க யாருக்குமே உதவி செய்யணும். அந்த மாணிக்கு இருக்கீங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறீங்க. ஆண்டவர்கிட்டையும் கேட்பீங்க, மனுஷங்கள்ட்டையும் கேட்பீங்க, வாங்கி சேர்த்துக்கிட்டாச்சு. ஆனா வரல கூட யாருக்கும் அசைக்க மாட்டீங்க. அப்ப பரலோகத்துல நீங்க போகும்போது உங்களை யாருமே ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இந்த அன்பை காட்டுகிறீங்களோ அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 4வது வசனம். கொலேசியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிருச்சு. அப்போ பவுலுக்கு இந்த கொலேசியர் சபைக்கு போறதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு. அதனால பவுலுக்கு பரலோகத்துல இவங்க எல்லாம் போயிடுவாங்க, இங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு,
அதனால இது வந்து டிவைன் நேச்சர் அப்படிங்கிற. டிவைன் நேச்சர்னா உலக பிரகாரமான காரியத்தை வாங்கி 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 சேர்த்துக்கிறது ஒரு காரியம். ஒரு நேற்று எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. எனக்கு கிடைக்கிற நியூஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னுடைய ஒரு சொந்தக்காரர், தூரத்தை சொந்த, கிட்டத்தட்ட கிடையாது, அவரு டாஸ்க் மாஸ்க் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்க ஒரு ஆபீஸரா வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆபீசர், பெரிய ஆபீசர், பல கோடி டிரான்சாக்ஷன் நடக்கும், இன்ஸ்பெக்ஷன் போவாரு. அவருக்கு சம்பாதிச்ச கிம்பளம்ல கோடியில. எனக்கு அவங்க தெரிஞ்சவங்கனால ஒரு 1.5 கோடி பேக்கை கொடுத்து விட்டுருக்காருங்கிற நியூஸ் எனக்கு வரும். நான் இப்போ ஒரு கிறிஸ்தவராக இருக்கார், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், இப்படி அந்த டாஸ்க் மாஸ்டர்ல போய் வேலைக்கு வச்சு அந்த கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்கிறாருன்ட்டு. ஆனா தனக்கு தான் குடும்பத்துக்கு தான் வாங்கி சேர்ப்பாரு, யாருக்கும் ஒரு சில்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நேற்று பிபிசினா அந்த பிபிசி கிடையாது, எனக்கு ஒரு கான்டாக்ட் நியூஸ் வரும். அவருக்கு லஞ்சம் வாங்கும்போது கையும் களவும் அப்படிப்பட்டாங்க, பிடிபட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த குடும்பத்தை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு நாளும் ஒரே சந்தோஷம். நீ யாரையா கிறிஸ்தவம்? ஆமா கிறிஸ்தவங்க, கோயிலுக்கு போவோம், பையன் இருக்கான், எல்லாம் இருக்கு. சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காரு, காம்ப்ளெக்ஸ். இந்த கட்டிக்கிட்டு இருக்காரு, பணம் வந்துகிட்டே இருக்கு, நியூஸ் வந்துருச்சு, எல்லாம் காலி, சொல்லி முடிஞ்சிருச்சு. இது உலக பிரகாரமான நேச்சர், பணம் சேர்க்கிறது. ஆனா மற்றவர்களுக்காக செலவழிக்கிறது டிவைன் நேச்சர். அந்த டிவைன் நேச்சருங்கிறது நம்முடைய தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நடக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க. தேவன் நம்மையில் அன்பு வைத்தார். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அவர் தான் நம்மையில அன்பு வைத்தார். அனுபவிக்கிறதுக்கு நம்மளை முதல் தெரிந்து கொள்ளுகிறாருங்க. வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பியதனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வைப்பது. நம்மேல் வைத்த அன்பு. இப்போ உங்கள்கிட்ட யாராவது நேசிச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட்டா நீங்க கோடிக்கணக்கா சந்தோஷப்படணும். பிதா நம்மேல் வைத்த அன்பு. 10வது வசனம். நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து. இந்த வசனம்லாம் எனக்கு அப்படி என்னைய மூஞ்சி நேரம் அடிக்குது. இந்த வசனம் எனக்கு தெரியாது ஆண்டவனை நேசிக்கிறார், துணிகரமா பாவம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை 2000 ரசிக்கப்பட்டேன்னா அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு, இல்லப்பா நான் இல்லை, நீங்க தான் என்னைய பார்த்துங்க, இவ்வளோ ஆசீர்வாதங்களை அடிக்க 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 வச்சிருக்கீங்க, ஒண்ணுக்கு கேட்கல. நம்முடைய பாவங்களை 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதரபலியே அன்பு. அதனாலே அன்பு. இந்த அன்பை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது 19வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தவன, நாம அவற்றை முந்தி. பல ஆசீர்வாதத்துல என் பேரன் ஜேடன், ஸ்டீவ் ஃபர்ஸ்ட், நம்பர் 2 ஜேடன், சின்ன பாயா, மதுரையில் டிடி விளையாட போறோம். அங்க எத்தனை கேம் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். நான் யோசிச்சு பார்க்குறேன், எங்களுக்கும் டிடிக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா ஆண்டவர் முன் அறிந்து ஒரு குடும்பத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுல இருந்து ஒரு சந்ததியை கொண்டாடுறாரு. கொண்டு வந்து இங்க பாருப்பா, நீ ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே என்னுடைய காரியம். சரி, ஒரு வசனத்தை வாசி நம்ம இதை முடிக்க போயிடும். இந்த அன்பை நமக்கு கொடுத்தது யார்? இந்த அன்பு எப்படி நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படுத்தணும். தேவ அன்பு பிதா நம்மளத்துல அன்பு கொடுத்தார், முந்தி அன்பு கொடுத்தார். நமக்கெல்லாம் அங்கே தெரியாது, நமக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்னு தெரியாது. நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் இப்படி ஆச்சரியம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது. பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இப்படி செத்து போயிடும் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா தேவ அன்பு நம்முடைய பரிசுத்த ஆவியினால ஊற்றாரு. என்னதான் நம்ம சின்னதாக விளக்கம் சொல்லியிருக்கேன். நம்முடைய இருதயத்துல நிறைய சேம்பர்ஸ் இருக்கும். அநேக பெரிய சேம்பர்ஸ் இருக்கும், சின்ன சேம்பர்ஸ் இருக்கும். ஒரு சேம்பர்ல பைபிள் இருக்கும், இன்னொரு சேம்பர்ல நம்முடைய பிரசங்கங்கள் இருக்கும், இன்னொரு சேம்பர்ல இப்படி எத்தனையோ சேம்பர்கள் இருக்கும். ஆனா சில சேம்பர்கள்ல கோபம், கசப்பு, வைராக்கியம் உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த சேம்பர்ல பிளாக்கா இருக்கும், கருப்பா இருக்கும், பார்க்க பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த சேம்பர்ல
பரிசுத்தாவினர் என்ன சொன்னா பிதாவுடைய இருதயத்தை அப்படியே உள்ள ஊத்திக்கிட்டே இருக்காரு. ஊற்ற 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 அது கழுவப்பட்டு பரிசுத்தமா மாறி தேவ அன்பை ருசிக்க ஆரம்பிச்சு. இப்போ ஒரு காய்ச்சல் வந்துருச்சுங்க, 104 டிகிரி காய்ச்சல், அதெல்லாம் கசக்குது, எதையுமே சாப்பிட முடியாது. அந்த சூழ்நிலையில உங்களால என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல ஒரு டானிக்கை கொடுக்கிறார். அந்த டானிக் பேர் பரிசுத்த ஆவியானவர். அந்த டானிக்கு உள்ள வர வர பிதாவுடைய அன்பை நம்ம ருசிக்க ஆரம்பிச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இந்த 3வது செக்ஷன்ல அன்பை குறித்து, காப்பைங்கிற அன்பை நாங்கள் தியானித்தோம் ஐயா. இது மனுஷனால் கொடுக்கிற அன்பு அல்லையா, பிதா ஊற்றுகிற அன்பு, ஆவினால் ஊற்றுகிற அன்பு. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.